சாமி எப்படி தன்னைத்தானே அர்ச்சித்து பூசை பண்றது எப்படின்னு நமக்கு காட்டினாரோ அதே போல உபதேசத்தையும் நமக்கு காட்டணும்னு நினைச்சாரு. அவருக்கு போய் யார் உபதேசம் பண்ண முடியும்? அதனால அவரே ஒரு குழந்தையாக அதனிடம் உபதேசம் கேட்டுக்கிட்டாராம். இதை தனக்குத்தானே மகனாகிய தத்துவன்னு தணிகை புராணத்துல கச்சியப்ப முனிவர் நமக்கு அருளி செய்கிறார். சுவாமி மலையில முருகனே குருவாக சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார்னு புராணங்களும் நமக்கு சொல்லுது. சரி, இதையெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேக்குறீங்களா? முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த புண்ணிய தினம் வேற எதுவும் இல்லைங்க, இந்த மாசி மகம்தான். இதை மைந்தனி அதன் பொருள் வல்லையேல் உரை என சிவபெருமான் கேட்க அதற்கு முருகப்பெருமான் மாசி மகத்தன்று உபதேசித்ததை வாய்மையே கூறினை மாசிமா மகனிதோ மேயதா நீயுளம் விளைதக பயிரிடம் ஆயசீர் கணிகவற் பமைந்துளந்து அகப்பொருட்கு ஏய்மாறேற்குது மேகுதும் அவ்வையின்னு தணிகை புராணத்துல கச்சியப்ப முனிவர் நமக்கு ஒளி செய்கிறார். அதனால இந்த மாசி மகத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டு அவர் அருளால குருநாதரிடம் உபதேசம் பெறுவோம்.